காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அகாடமிக்கு மீனாட்சி வந்திருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி வொர்க்கிங் உமன் தான். 45K ப்ளஸ் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் 9 to 6 ஒர்க் வந்துட்டு இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப வருஷம் உழைச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த சோஷியல் மீடியாலையும் பெருசாக ஆக்டிவாக இல்லை. பட் நம்ம பேஜ் எப்படி இவங்களுக்கு தெரியும்னு பார்த்தா, நம்ம ஹோஷியா கஸ்டமர் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெஃபர் பண்ணதை மட்டுமே வச்சு இவங்க வந்திருக்காங்க ட்ரஸ்ட் பண்ணி. அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹோப்ஃபுல்லாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக லேர்ன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ கடைசியில் தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி இவங்க பேசின அந்த ரெக்கார்டிங்கும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் சார். இந்த இது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? உங்கள் சிஸ்டருக்காக என்கொயரி பண்ணீங்களா? நிறைய பேர் போனேன். இது வந்து இவங்க வந்து ப்ரொஃபஷனலா நிறைய பண்றதே கேள்விப்பட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்காக இங்க நான் செலக்ட் பண்ணிருந்தேன். அவங்க லாங்ன்றதால அவங்க வர மாட்டேங்கிறாங்க. ஓ, இது லாங்கா இருக்குன்றதால சென்னையில இருந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்களா? இல்ல அவங்க வர மாட்டேங்கிறாங்க. உங்க சிஸ்டர் வர மாட்டேங்கிறாங்களா? ஓகே ஓகே. லாங்ல நிறைய படிக்கிறாங்க. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே ஓகே சார். நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே சார். ஒரு நல்ல ஒரு இது ஸ்கோப் இருக்கு. பண்ற மாதிரி ஐடியா இருக்கு சார். தேங்க்யூ. எனக்கு இங்க இந்த ஒரு இதை காட்டினதுக்கு, இந்த வழியை காட்டினதுக்கு